ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. இந்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ள நல்ல செய்தியோட சந்தோஷமாக சாய்க்கு போய் நன்றி சொல்லுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை தேடி வரும். வியாழக்கிழமைக்குள்ள என் வாழ்க்கையில் இது நடக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நிறைவேறும். ஒவ்வொரு சாய் பக்தர்களும் அந்த வியாழக்கிழமையை வைத்தே தான் விரதம் இருந்து வந்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் எதற்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறி சந்தோஷமான செய்தியோட மகிழ்ச்சியோட சாய்க்கு போய் நன்றி செய்வீங்க, பூஜை செய்வீங்க, எல்லாமே நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக அந்த அமைப்போகுது. ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நிமிஷமாக நல்ல நாட்கள் அந்த அமைய போகுது. அதை முழு மனதோடு நம்புங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதிர்மறையாக சிந்திக்காதீங்க. என் வாழ்க்கையில் இந்த வாரம் நல்லது நடக்க போகுது, இந்த வாரம் வியாழக்கிழமை சாய்க்கு நான் நன்றி சொல்ல போகிறேன்னு இந்த பதிவை கேட்டுட்டு இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் நம்புறதோட மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் இதையே நீங்கள் நினச்சிக்கிட்டுருங்க. நிச்சயமாக வருகிற வியாழக்கிழமைக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும். இந்த பதிவை நீங்கள் என்றைக்கு கேட்டிங்கனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஒருவேளை நீங்கள் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ கேட்டால் கூட அடுத்த வர போகிற ஒரு சில மணி நேரங்கள் கூட நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணினீங்கன்னா அந்த கடைசி நிமிஷத்தில் கூட சாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்துவார். கட்டாயமாக இந்த வியாழக்கிழமைக்குள்ளே சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு சாய்க்கு போய் நன்றி சொல்லுவீங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணமாக நான் நிறைஞ்சி இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துவார், நம்பிக்கையை கொடுப்பார். தீர்க்க முடியாத சிக்கலையும் தீர்த்து வைத்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களோட சந்திப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தேவையான உதவியை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் நீண்ட நாட்களாக எதற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அது நடப்பதற்கான சாத்திய கூறுகளை உருவாக்கி கொடுப்பாரு. உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான அந்த கால தேதியை நிர்ணயம் செய்து கொடுப்பாரு. எதிர்த்து போராடுவதற்கான முழு சக்தியை கொடுப்பாரு. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை சரியாக பயன்படுத்திக்க நீங்கள் கொஞ்சம் தயாராக இருந்தீங்கன்னா மட்டும் போதும். வருகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிற நாட்களாக இருந்தாமையும் நிச்சயமாக சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பயன்படுத்தி கொள்வதற்கு தயாராக இருங்க. சாய் ஏற்படுத்தி கொடுக்க போகும் இந்த நாட்களுக்கு, இந்த நிமிடங்களுக்கு, வரப்போகிற ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியம். நல்லது மட்டுமே சிந்திச்சுக்கிட்டுருங்க. நிச்சயமாக இந்த வாரம் வியாழக்கிழமை சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. கோயிலுக்கு போக முடிகிறவங்க கோயிலுக்கு போய் நன்றி சொல்லுவீங்க. முடியாதவங்க உங்கள் வீட்டிலேயே சாய்க்கு பூஜை செய்து ஒரு விளக்கேற்றி வைத்தாவது நன்றியை சொல்லுவீங்க சந்தோஷமாக. இது எல்லாமே நடக்கும். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க போதும். சாய்க்காக உங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றி வைங்க. அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். அது செய்யுங்க போதும். பெரிய அளவில் என்னால் நெய்வேத்தியம் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு கற்கண்டு எடுத்து வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து வைங்க போதும். குடிக்கிற தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரையை எடுத்து வைங்க. அது போதும். சாய் ஏற்றுக்குவார். பெரிய அளவில் நீங்கள் பூஜை செய்யலைன்னா கூட அது போதும். நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து ஒரு பிடி சோறை எடுத்து வைங்க போதும். என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ, உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்கீங்களோ அதை எடுத்து வைங்க. எந்த ஒரு ஸ்பெஷலான இதையும் அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. உண்மையான நம்பிக்கை, உண்மையான பக்தி, உண்மையான சேவை, இதை மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் அவர் மேலே வைத்திருக்கிற இந்த குரு பக்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இந்த 3 நாட்களுக்குள்ளேயே அதை உணர்வீங்க. நிச்சயமாக அது எல்லாமே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. புதிய வருடம் பிறக்க இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2024 தமிழ் வருடம் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி குரோதி வருடம். நல்ல ஒரு வருடமாக நம்ம சாய் குடும்பத்திற்கு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அமைய போகுது. அன்றைய தினம் கங்கா ஆரத்தி தரிசனம் செய்ய போகிறீங்க.
ஒரு புதிய ஒரு வருடமாக வந்து அமையப்போகுது. ஒரு தீர்த்த யாத்திரை போக போகிறோம். நம்ம கங்காவில் ஸ்நானம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து நம்ம நேராக முக்திநாத் போயிட்டு 108 திவ்ய தீர்த்தம் உங்களுக்காக வரப்போகுது. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் புண்ணிய தீர்த்தம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்க வந்து முயற்சி பண்ணுறேன். ஆத்மார்த்தம் வந்து பயணம் மேற்கொள்ள போகிறீங்க. பதிவின் மூலமாக யாருக்கும் கிடைக்காத அந்த திவ்ய தரிசனம் வருடத்தின் முதல் நாளே உங்களுக்கு அந்த கங்கா ஆரத்தி தரிசனம் வந்து கிடைக்க போகுது. போன வருஷம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஷீரடியில் வந்து கொண்டாடினோம் வருட பிறப்பு. ஆங்கில வருட பிறப்பு நம்ம அங்கே போனோம். அது மட்டும் இல்லாமல் போன வருட தமிழ் பிறப்பும் நம்ம அங்கே தான் வந்து இருந்தோம். ஆனால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பு நம்ம வந்து காசிக்கு வந்து போகிறோம். 12 ஜோதிர்லிங்கங்களில் மிகவும் முக்கியமான ஜோதிர்லிங்கமான காசி விஸ்வநாதர் தரிசிக்க போகிறோம். அங்கேருந்து நேராக முக்திநாத், மிகவும் முக்கியமான திவ்ய தேசத்தில் மிக மிக முக்கியமான ஒரு திவ்ய தேசம். இமயமலையின் உச்சியில் அமைந்திருக்கு. பனிமலைகளுக்கு நடுவில் சாயோட அருளால் அங்கே போயிட்டு குரு சரித்திரம் வந்து படிக்க போகிறோம். 108 நாள் தவண மஞ்சரி பாராயணம் அங்கே வந்து பண்ண போகிறோம். இது எல்லாமே நடக்க போகுது. யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு நினச்சி பாருங்களேன். இமயமலை உச்சியில் உட்காந்து ஆத்மார்த்தமாக ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரியை படிக்கிற ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? நம்ம சாய் குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து அந்த தவண மஞ்சரி பாராயணத்தில் வந்து இணைந்துக்கோங்க. தொடர்ந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு சரித்திர கதைகள் கேளுங்க. கொஞ்சம் நேரத்தை வந்து ஒதுக்குங்க. சின்ன சின்ன பதிவுகளாக தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். சின்ன அதாவது ஒவ்வொரு அத்தியாயமாக போட்டால் பெரிய பதிவுகளாக போகுது, நீண்ட நேரம் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சின்ன சின்ன கதைகளாக ஒவ்வொரு பாகமாக ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு நாள் பதிவும் இப்போல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கால நேரத்தை வந்து ஒதுக்கி அந்த குரு சேவை, குரு பக்தினா என்ன நம்ம தெரிந்து கொள்வதற்கு குரு சரித்திரத்தை தவிர வேறு எந்த ஒரு நூலாலையும் வந்து அவ்வளவு அழகாக அந்த விலைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா சாதி அவர்களுக்கு நம்மளோட சாய் எதற்காக அதை வந்து விளக்கம் கொடுத்தார் கனவுல தோன்றிங்கிறது அதை வந்து படிக்கிறவங்களுக்கும் அதை கேட்குறவங்களுக்கு தான் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த குரு பக்தி, அந்த குரு சேவையோட முக்கியத்துவம் என்னென்னு அவ்வளவு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. குரு சரித்திரத்தில் கேட்க கேட்க அப்படியே கேட்கணும் போலேயே இருக்குது. அந்த பதிவுகள் ஒவ்வொரு நாள் முடியும் பொழுதும் அடுத்தது என்னன்னு நம்மளை வந்து தொடர்ந்து கேட்க தூண்டுகிற ஒரு பதிவாக தான் அமையுது. அதனால் அதுலேயும் கலந்துக்கோங்க. அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஆத்மார்த்தமாக நீங்களும் என் கூட பயணம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் குரு சரித்திர பாராயணம் நம்ம அங்கே போய் வந்து படிக்க போகிறோம். 108 நாள் தவண மஞ்சரி பாராயணம் நம்ம இமயமலை உச்சியில் அந்த பனி சிகரங்களுக்கு நடுவில் உட்காந்து ஆத்மார்த்தமாக பாராயணத்தில் வந்து ஈடுபட போகிறீங்க. இது எல்லாமே இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு அன்று அன்றைக்கி ஆரம்பித்து கங்கா நதியில் ஆரம்பித்து கண்டகி நதி வரைக்கும் அந்த போக போகுது. கண்டகி நதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இமயமலை உச்சியில் அந்த முக்திநாத் கோவில் பக்கத்தில் ஓடுகிற ஒரு நதி. நம்ம சாயோட வழிகாட்டுதலோட அவரோட பாதுகாப்போட இந்த பயணம் நல்லபடியாக வந்து நடக்க போகுது. நீங்களும் ஆத்மார்த்தமாக எங்கூட சேர்ந்து பயணம் செய்ய போகிறீங்க. இந்த பதிவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த வாரம் வியாழக்கிழமை சந்தோஷமாக நீங்கள் சாய்க்கு நன்றி சொல்ல போகிறீங்கிற நம்பிக்கையோட ஒரு 2 நிமிஷம் சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ நண்பர்கள் இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க. அவங்க எல்லாம் மீண்டு வரணும், அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயமே நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்மளோட வாழ்க்கையில் கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுவும் நம்ம சாய் குடும்பத்தில் ஆத்மார்த்தமாக நம்ம எல்லோரும் ஒன்றா இணைந்திருக்கோம். எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் சாய் தான் அப்பாவாக இருந்து ஒரு குடும்பமாக நம்மளை வழி நடத்தி கொண்டுட்டு போகிறாரு. இந்த அற்புதமான குடும்பத்திற்காக
நம்மளோட சொந்த பந்தங்களுக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆத்மார்த்தமாக உங்களுக்காகவும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். சந்தோஷமாக சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.